அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட வாசஸ்பதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயங்கள் பற்றி, ஜோதிட விஷயங்கள் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று திருமண பொருத்தத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு விதிகளை பார்ப்போம். திருமண பொருத்தத்தில் குறிப்பாக நட்சத்திர பொருத்தங்களை பார்க்கிறார்கள். 10 பொருத்தம், 11 பொருத்தம், அதில் 7 இருக்கிறது, 8 இருக்கிறது, நன்றாக இருக்கும் என்பதையெல்லாம் சொல்கிறார்கள். ஆனால் அதை மட்டும் பார்த்தால் போதுமா என்றால் போதாது. ராசி கட்டத்திலும் இரு ஜாதகங்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். கிரக நிலைகள் எவ்வாறு உள்ளன என்பதை பற்றி நவாம்ச கட்டத்தையும் பார்க்க வேண்டும். இவை இரண்டையும் பார்க்கும்போது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், பாசகாதிபதிகள் பற்றி பார்க்க வேண்டும். திருமண பொருத்தத்தில் இந்த பாசகாதிபதிகள் மிகவும் முக்கியமானவர்கள். ஒரு கிரகத்திற்கு 4 பாசகாதிபதிகள் வருவார்கள். அதாவது ஒரு கிரகத்தை எடுத்துக்கொண்டால் அவருக்கு காரகன், பாசகன், போதகன், வேதகன் என்று 4 பேர் இருப்பார்கள். அதாவது ஒரு கட்டிலுக்கு 4 கால்கள் இருப்பது போல ஒரு கிரகத்திற்கு 4 பாசகாதிபதிகள் இருப்பார்கள். இதில் வேதகனை மட்டும் குறிப்பாக கவனிக்க வேண்டும். இந்த நால்வரில் ஒருவர் வேதகனானால் ஒரு கட்டில் கால் முறிந்தால் எப்படி அந்த கட்டல் நிற்கும்? தடுமாறும் அல்லவா? நிற்காது, உபயோகப்படுத்த முடியாது. அதுபோல இந்த 4 பாசகாதிபதியில் வேதகன் என்பவர் மட்டும் அந்த கிரகத்திற்குள் சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தால் அவர்கள் வாழ்வில் பிரச்சனை வரும். விவாகரத்து வரை செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டு. ஆகவே திருமண பொருத்தத்தில் இதை மிகவும் நன்றாக கவனித்து செயல்பட வேண்டும். இந்த பாசகாதிபதி என்பவர் யார் என்றால், அந்த ஒரு கிரகத்திற்கு வேதகனாய் வரக்கூடிய பாசகாதிபதி அந்த கிரகத்திற்கு யார் நன்மை செய்தாலும் இவர் தடுத்து விடுவார். அதாவது சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன். சூரியனுக்கு சுக்கிரன் வேதகன் என்பதால் ரிஷபம், துலாம் ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களை சேர்க்கக்கூடாது. திருமண பந்தத்தில் துலாம் லக்னமோ ராசியோ, ரிஷப லக்னமோ ராசியோ இவர்களுடன் சிம்ம லக்ன ராசிக்காரர்களை சேர்க்கக்கூடாது. அதே போல சந்திரனுக்கு சூரியன் வேதகன். கடக ராசிக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுடன் திருமண பந்தத்தில் இணைக்கக்கூடாது. அதே போல செவ்வாய்க்கு புதன் வேதகன். புதனுக்கு செவ்வாய் வேதகன். இவர்கள் இருவர் மட்டும் நேரடியாக மோதிக்கொள்பவர்கள். மற்ற கிரகங்கள் நன்றாக இருந்தாலும் இந்த செவ்வாயும் புதனும் சேர்ந்தால் அவர்கள் வாழ்வில் விவாகரத்து வந்தே தீரும். ஆகவே திருமண பொருத்தம் பார்க்கும்போது மேச விருச்சிக ராசி லக்னக்காரர்களுக்கு மிதுன கன்னி ராசி லக்னக்காரர்களை சேர்த்தக்கூடாது. அதே போல் மிதுனம் கன்னி ராசிக்காரர்களுடன் மேசம் விருச்சிகம் ராசிக்காரர்களை சேர்க்கக்கூடாது. சேர்த்தால் பிரச்சனை வரும்.
அதேபோல் சுக்கிரனுக்கு சனி வேதகன். நன்றாக கவனிக்க வேண்டும். சுக்கிரனுக்கு சனி நண்பன் என்று பாரம்பரியத்தில் சொல்லுவோம். ஆனால் அதிலேயே பாசகாதிபதி என்று செல்லும்போது சுக்கிரனுக்கு சனி வேதகன். அப்போது ரிஷபதுல்லா லக்னக்காரர்களுக்கு மகர கும்ப லக்ன ராசிக்காரர்களை சேர்க்கக்கூடாது திருமண பந்தத்தில். சனிக்கு செவ்வாய் வேதகன். அப்போது மகர கும்ப லக்ன ராசிக்காரர்களுக்கு மேசம் விருச்சிக ராசிக்காரர்களை சேர்க்கக்கூடாது. அதே போல ராகுவுக்கு சூரியன் வேதகன், கேதுவுக்கு சந்திரன் வேதகன். இவர்கள் திசா புத்தியை கவனிக்க வேண்டும். திருமணத்தின் போது ராகு திசை நடந்தால் சூரிய புத்தி நடக்கும்போது திருமணம் செய்யக்கூடாது. அதுபோல் கேது திசை நடக்கும்போது சந்திர புத்தியில் திருமணம் செய்யக்கூடாது. மீறி செய்தால் இவர்களுக்கு பிரிவினை ஏற்படும் வாய்ப்புண்டு. இவை அனைத்தும் நம் முன்னோர்களால் சொல்லப்பட்டது. இந்த பாசகாதிபதிகள், அதாவது காரகன் என்பவர் ஒருவர், பாசகன் என்பவர் ஒருவர், போதகன் என்பவர் ஒருவர். இவர்கள் மூவரும் ஒரு கிரகத்திற்கு யார் காரகனாக வருகிறாரோ அவர் நன்மைகளை தூண்டுவார். பாசகன் என்பவர் நன்மைகளை செய்வார். போதகன் என்பவர் வழிநடத்துவார். ஆனால் வேதகன் என்பவர் அவருக்கு எதிரியாக இருப்பார். ஆகவே திருமண பொருத்தத்தில் இதை அனைவரும் கவனிக்க வேண்டும். இதற்கான ஜோதிட வகுப்புகள் நடக்கின்றன. பிரியப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். தங்களுக்கு இது பற்றிய நாலேஜ் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். ஜோதிடர்களுக்கு தேவையானவை சொல்லி இருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எனது மொபைல் நம்பர் 93 64 11 12 94 மற்றும் 94 87 31 33 00. அதாவது 9364111294 மற்றும் 9487313300. எப்போது வேண்டுமானாலும் என்னை அழைக்கலாம். ஜோதிடம் ஆன்லைனிலும் பார்க்கப்படும், நேரிலும் பார்க்கப்படும். வணக்கம்.